என்னையா இது? நம்ம நியூஸ் கிரிக் சேனல்ல இன்னைக்கு ஒரு பெரிய குமுறல். சில வீரர்கள் மேல மட்டும் ஏன் இந்த பாரபட்சம்னு தோணுது. நல்லா ஆடினாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு சின்ன தவறு செஞ்சா உடனே வெளியேத்திடுவாங்க. இந்த வரிசையில இப்ப ஸ்ரேயஸ் ஐயர் வந்திருக்காரு. இந்தியா டெஸ்ட் அணி அறிவிக்கும் போது ஸ்ரேயஸ் ஐயர் ஏன் இல்லைன்னு எனக்குள்ள ஒரு கேள்வி ஓடிச்சு. அவர் ஐபிஎல்ல சுமார் 500 ரன்கள் அடிச்சிருக்காரு. சாம்பியன்ஸ் டிராப்ல இந்தியாவுக்கு தொடரின் சிறந்த வீரர் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் பட்டத்தை வாங்கி கொடுத்திருக்காரு. உள்ளூர் போட்டிகள்ல கேப்டனாகவும் ஒரு ஆட்டக்காரராகவும் எல்லா கோப்பைகளையும் அள்ளிட்டு வந்திருக்காரு. இந்திய கிரிக்கெட் அணியோட கேப்டனாவே வரக்கூடிய ஒரு வீரருக்கு அணியில இடமே இல்லை. அதுவும் அவருடைய ஆட்டத்தால வந்ததில்ல. பொதுவா மும்பை வீரர்களுக்கு சீக்கிரம் வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா ஐயருக்கு தலைகீழா இருக்கு. அவர் நல்லா ஆடியும் வாய்ப்பு இல்ல. இதுக்கு சொல்ற காரணம் எல்லாம் ரொம்பவே வினோதமா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா ஐயரை கருத்திலேயே எடுத்துக்கல. 3 வாரத்துக்கு முன்னாடியே ஐயரை எடுக்க மாட்டாங்கன்னு நமக்கு தகவல் வந்துச்சு. காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு செலக்டர் அல்லது அவரோட வட்டாரம் ஐயருக்கு ஷார்ட் பிட்ஸ் பவுன்சர் ஆட தெரியாதுன்னு சொன்னதாம். அடேப்பா, ஆடாமலேயே உள்ளூர் போட்டிகள்ல எல்லா கோப்பைகளையும் ஜெயிச்சாரோ, ஆடாமலேயே எல்லா உலக அணிகளுக்கு எதிராகவும் ரன் குவிச்சாரோ. நேத்தைய மேட்ச் பாத்தீங்களா? பஞ்சாப் தோத்திருந்தாலும் இந்த இளைஞன் 34 பந்துகள்ல 53 ரன்கள் அடிச்சு தன்னோட திறமையை நிரூபிச்சான். ஐயரை எடுக்கல. ஆனா போன கோச் ராகுல் டிராவிட் ஐயரை பத்தி என்ன சொன்னாருன்னு ஞாபகம் இருக்கா? ஒரு மேட்ச்ல ஐயருக்கு காயமாகி சூரியகுமார் யாதவை ஆட வச்சப்போ டிராவிட் கிட்ட கேட்டாங்க, ஐயர் திரும்ப வந்தா யாரு ஆடுவாங்கன்னு. அவர் உடனே சந்தேகமே இல்லை, அந்த மாதிரி ஒரு வீரர் நம்ம கிட்ட இல்ல, அவர் தான் ஆடுவாருன்னு சொன்னாரு. இப்ப வந்து அணி பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாய் சுதர்ஷன், கருண் நாயர் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சது நல்ல விஷயம். ஆனா ஐயருக்கு ஒரு 15 பேர் கொண்ட அணியிலையாவது இடம் இருந்திருக்கணும். அவரை ஆட வைக்கிறதோ இல்லையோ அது வேற கதை. ஆனா 15 பேர் கொண்ட அணியில இடம் கொடுத்திருக்கலாம். ஒரு வீரரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன அளவுகோல் இருக்கு? உள்ளூர் போட்டி, ஐபிஎல், சாம்பியன்ஸ் டிராபி எல்லாத்துலயும் நல்லா ஆடினா வேற எங்க தான் ஆடுவாங்க? நீங்க எடுத்த எல்லா வீரர்களும் நல்லா ஆடுறவங்க தான். ஆனா ஐயரும் நல்லா ஆடுறவர் தான். அவருக்கு இடம் இருந்திருக்கணும். இடம் எங்க? ஸ்ரேயஸ் ஐயருக்கு இடம் இல்லைன்னு சொன்னப்போ எனக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு. இடம் இருக்காது, இடத்தை உருவாக்கணும். பங்களாதேஷ் தொடர், நியூசிலாந்து தொடர் ஞாபகம் இருக்கா? வாஷிங்டன் சுந்தரை கடைசி நேரத்துல உள்ள கொண்டு வந்தாங்க. அக்சர் பட்டேல், ஜடேஜா, குல்தீப் இருந்தும் அவரை கொண்டு வந்தாங்க. அங்க இடம் உருவாச்சு. இது எல்லாமே நம்பிக்கை, கன்விக்ஷன் சம்பந்தப்பட்டதுதான். ஹர்ஷித் ராணாவை உள்ள கொண்டு வந்தாங்க. அதுவும் நம்பிக்கை தான். ஸ்ரேயஸ் ஐயர் ஏதாவது அரசியலுக்கு பலியாகிறாரா? எல்லா இடத்துலயும் நல்லா ஆடுற அந்த பையனையே ஆட வைக்க மாட்டேங்கிறாங்க. போன வருஷமும் தப்பு நடந்துச்சு. ஒரு உள்ளூர் போட்டியை ஆடாததுக்காக அவரோட மத்திய ஒப்பந்தம், சென்ட்ரல் கான்ட்ராக்ட் பறிக்கப்பட்டது. அப்புறம் அவர் ஆடினாரு, சதம் அடிச்சாரு, ரஞ்சி கோப்பை, சையது முஷ்டாக் அலி கோப்பை, இரானி டிராபி, விஜய் ஹாசாரே கோப்பை எல்லாத்தையும் ஜெயிச்சாரு. ஐபிஎல் கோப்பையை ஜெயிச்சாரு. சாம்பியன்ஸ் டிராப்ல அதிக ரன்கள் அடிச்சு மாதத்தின் சிறந்த வீரர், பிளேயர் ஆஃப் த மந்த் விருது வாங்கினாரு. மத்திய ஒப்பந்தம் கிடைச்சது. ஆனா அணியில இடம் கிடைக்கல. ஒவ்வொரு முறையும் ஐயரேன் இப்படி விரக்தி அடைஞ்சு போறாரு தெரியல. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். குஜராத் அணி சிஎஸ்கேவை தோற்கடிக்குமா? சுப்மன் கில் இந்தியாவுக்கு கேப்டன் ஆனவர். அவருடைய அணி சிஎஸ்கேவை தோற்கடிக்குமா? இந்த கேள்விக்கு நீங்க சொல்ற பதில் குஜராத் அணியோட எதிர்காலத்தை மட்டுமல்ல, ஆர்சிபி, பஞ்சாப் மற்றும் மும்பை அணிகளின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும். போன 3 மேட்ச்லயும் எதிர்பாராத திருப்பங்கள் நடந்தது. லக்னோ, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், டெல்லி அணிகள் செஞ்சது. சிஎஸ்கே அதை செய்யுமா? சிஎஸ்கே குஜராத்தை தோற்கடிக்குமா? உங்க அறிவை பயன்படுத்தி சொல்லுங்க. அதே அறிவுதான் செலக்டர்கள் ஸ்ரேயஸ் ஐயர் போன்ற ஒரு வீரரை வெளியே வைக்கும் போது பயன்படுத்தல. அவர் தன் கெரியரோட கட்டத்துல இருக்காரு. இந்த நேரத்துல இப்போதைக்கு இடம் இல்லைன்னு சொல்றது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. T20 கிரிக்கெட்ல அவரை ஆட வைக்கலன்னா கூட ஒரு முறை புரிஞ்சுக்கலாம். ஆனா ரஞ்சி டிராப்ல அவருடைய ஆவரேஜ் 69. சையது முஷ்டாக் அலி கோப்பையில 90 ஸ்ட்ரைக் ரேட்ல 50 ஆவரேஜ். விஜய் ஹசாரேல அருமையா ஆடினாரு. சாம்பியன்ஸ் டிராபிள் அட்டகாசமா ஆடினாரு. ஐபிஎல்ல கிட்டத்தட்ட 50 ஆவரேஜ். இதுக்கப்புறமும் வாய்ப்பு கொடுக்கலன்னா அறிவை பயன்படுத்தலைன்னு தான் அர்த்தம். ஸ்ரேயஸ் ஐயருக்காக வருத்தப்படுறோம். உங்கள் கருத்து என்ன? என்ன காரணம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. காரணம் உங்களுக்கும் தெரியும். ரொம்பவே முக்கியமான காரணம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.